அனைவருக்கும் வணக்கம். இது 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்லேருந்து நம்ம மந்த்லி அசஸ்மெண்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஏற்ற கரெக்ட் சென்டென்ஸை இங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது யாருன்னா மேஜிஷியன். ஸோ மேஜிஷியனுக்கு ரிலேட்டடாக என்ன சென்டென்ஸ் இருக்குன்னா, த சில்ட்ரன் என்ஜாய்டு த ட்ரிக்ஸ் ஆஃப் த மேஜிஷியன். நெக்ஸ்ட் வந்து வீவர். அப்போ வீவ்ஸ்க்கு வந்து அமர் இஸ் எ வீவர், ஹி வீவ்ஸ் கலர்ஃபுல் கிளாத்ஸ். இவங்க வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ ஹேமா வாஸ் எக்ஸைட்டட் டு see the flowers in her garden. இங்கே வந்து கிட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் யான் நூல் உருண்டை. அப்போ அதை வச்சு அந்த சென்டென்ஸ் எடுத்து எழுதுகிறோம். த கிட்டன்ஸ் ஆர் பிளேயிங் வித் த பால்ஸ் ஆஃப் யான்ஸ். நெக்ஸ்ட் வந்து இங்கே ட்ரெயின். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின் ரீச்டு த ஸ்டேஷன் ஆன் த டைம். நெக்ஸ்ட் இங்கே கரெக்ட் வேர்டை வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கிறோம். த ஐஸ்கிரீம் இஸ் வெரி கோல்டு. மாலா இஸ் எ கிளவர் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ கிளவர். த மூன் லுக்ஸ் பிரைட் அட் நைட். ஷி கீப்ஸ் அ ரூம் க்ளீன் அண்ட் நீட். வாசு சா எ லாங் ஸ்னேக் இன் த ஃபார்ம். லாங் ஸ்னேக். நெக்ஸ்ட் வந்து இங்கே அனிமல்ஸு. என்ன அனிமல்ஸு, அதோடைய க்ரை, அதோடைய சத்தம் எப்படி இருக்கும்னு எழுதுகிறோம். ஐ ஆம் எ ஹார்ஸ், ஐ நீ. ஐ ஆம் எ ஃப்ராக், ஐ க்ராக். ஐ ஆம் எ பீகாக், ஐ ஸ்க்ரீம். ஐ ஆம் எ ரூஸ்டர், ஐ க்ரோவிங். ஐ ஆம் எ பீ, ஐ ஹம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அதனுடைய அனிமல்ஸோட நேமும் அதனுடைய யங் ஒன்ஸ், அதோடைய குட்டிகளை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம இங்கே எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த எலஃபண்ட். அதோட யங் ஒன் வந்து அதனுடைய யானை குட்டியை வந்து காஃப். ஸோ த எலஃபண்ட் அண்ட் இட்ஸ் காஃப் ஆர் பிளேயிங் இன் த ஃபாரஸ்ட். அடுத்து வந்து பூனைக்குட்டி. பூனை வந்து கேட்டு, பூனைக்குட்டி வந்து கிட்டன். த கேட் அண்ட் இட்ஸ் கிட்டன் ஆர் வெயிட்டிங் டு ட்ரிங்க் த மில்க். அடுத்து வந்து இன்ஃபேண்ட், அதாவது மங்கியோட குழந்தைய வந்து இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம். த மங்கி இல்லை பேபின்னு கூட சொல்லிக்கலாம். த மங்கி அண்ட் இட்ஸ் இன்ஃபேண்ட் ஆர் கிளைம்பிங் த ட்ரீஸ். அடுத்து வந்து அவுல். அவுளுடைய அந்த குட்டி வந்து அவுலெட். த அவுல் அண்ட் இட்ஸ் அவுலெட் ஆர் சிட்டிங் ஆன் த பிரான்ச். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராகு. அதோடைய தவக்களுடைய குட்டி வந்து tadpole. We can see a frog and its tadpole in the pond. நெக்ஸ்ட் வந்து இங்கே கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது சைடில். அந்த ஆப்ஷன் வந்து எப்படி மேட்ச் ஆகும்னு நம்ம கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணி எழுதிக்கிறோம். வி ப்ராக்டிஸ்டு ஃபுட்பால். நாங்கள் ஃபுட்பால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்? ரெகுலர்லி, தினமும். ரெகுலர்லி இன் த ஈவினிங். த பாக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்படி க்ளோஸ் பண்ணுவோம்? டைட்டாக க்ளோஸ் பண்ணுவோம். டைட்லி அண்ட் கேனாட் ஓப்பன் இட். அதை வந்து திறக்க முடியாதபடி. த டீம் ஆன்சர்டு ஆல் த கொஷின்ஸ். அங்கே இருந்த குழு வந்து எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணாங்க. எப்படி? குயிக்லி, டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா சைலண்ட்லி, அமைதியாக. இந்த கிளாஸ் ரூமில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. த ஸ்கூல் பெல் ரேங் லவுட்லி. பள்ளியுடைய அந்த பெல் வந்து சத்தமாக ஒலித்தது. கோகோனட் ட்ரீயை வச்சு ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுகிறோம் நம்ம. திஸ் இஸ் எ கோகோனட் ட்ரீ. இட் இஸ் டால். இட் ஹாஸ் அ டேஸ்டி கோகோனட்ஸ். இட் வுட் ஆர் வெரி ஸ்ட்ராங். இட் லிவ்ஸ் 60 years. அடுத்து வந்து இங்கே சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். வேர்ட்ஸ் எல்லாமே ஜம்பிள்டாக போட்டுட்ருக்காங்க. ஸோ கரெக்ட் சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்ன பண்ணோன்னா, தே வியூடு பியூட்டிஃபுல் சாரீஸ் இன்டு யான்ஸ். யான் நூல் உருண்டையிலிருந்து அவங்க அழகான புடவையை வந்து நெய்கிறாங்க. மெனி வைல்ட் அனிமல்ஸ் லீவ்ட் இன் த ஃபாரஸ்ட். நிறைய காட்டு விலங்குகள் அந்த காட்டில் வந்து வாழுது. அடுத்து வந்து முகுந்த் வாண்டட் டு ஹெல்ப் ஹிஸ் ஃபாதர். முகுந்த் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சான். 4th சென்டென்ஸ் வந்து அப்பா சோல்டு மெனி சாரீஸ் டு த லேடி. அப்பா வந்து அந்த பெண்ணுக்கு நிறைய புடவைகளை விற்றார். 5வது இந்த 5th சென்டென்ஸு, த வில்லேஜ் பீப்புள் அவாய்டட் பிளாஸ்டிக் டாய்ஸ். கிராமத்து மக்கள் பிளாஸ்டிக் டாய்ஸை அவாய்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 8th ஒன் வந்து இங்கேயே க்ளூஸ் இருக்குது. சென்டென்ஸ்க்கு ஃபில்லப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஜான் கேம் ஹோம் ஃப்ரம் த பிளே கிரவுண்ட் வித் திஸ் டர்ட்டி யூனிஃபார்ம். அவன் வந்து பிளே கிரவுண்ட்லேருந்து வரான். அப்போ அவன் யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்? டர்ட்டியாக இருக்கும். அப்போ வந்து டுடே த வெதர் இஸ் வார்ம். இன்றைக்கி வெதர் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. 3 ஸ்மால் மைஸ் ரேன் இன் டு த ஹோல். 3 சிறிய எலிகள் வந்து பொந்துக்குள்ளே ஓடிச்சு. த ஹியூஜ் ட்ரீஸ் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் த ஸ்ட்ரோம். பெரிய புயல் காற்றுலையும் அந்த பெரிய மரம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிகழ்ந்தது. சாம் கலெக்டட் ஆல் த பிங்க் ரோசஸ் ஃப்ரம் த கார்டன். சாம் வந்து பிங்க் ரோசஸை, கார்டன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா பிங்க் ரோசஸையும் அவன் கலெக்ட் பண்ணிக்கிட்டான். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்சஸ் இங்கே எழுதுகிறோம். இந்த பிக்சரில் குதிக்குது, மீன் வந்து குதிக்குது இல்லையா? ஸோ த ஃபிஷ் ஜம்ப்ஸ் இன் த பாண்ட். நெக்ஸ்ட் வந்து இங்கே மங்கி வந்து மரத்தில் ஏறுது. த மங்கி கிளைம்ஸ் த ட்ரீ. நெக்ஸ்ட் இங்கே ஜிராஃபி வந்து இந்த பக்கத்தில் நிற்குது, குளத்துக்கு பக்கத்தில். த ஜிராஃபி ஸ்டாண்ட்ஸ் நியர் த பாண்ட். இங்கே டீர் படுத்துட்ருக்கு. த டீர் இஸ் லையிங் நியர் த பாண்ட். குளத்துக்கு பக்கத்தில் படுத்துட்ருக்கு. அப்புறம் இந்த யானை வந்து குளிக்குது. த எலஃபண்ட் டேக்ஸ் பாத் இன் த பாண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். பிளான்டு. பிளான்ட் த ஒர்க் டு பி டன். அவன் அந்த வேலையை செய்யறதுக்கு வந்து பிளான் பண்ணான். தாட். த டீச்சர் தாட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு போதித்தார், கற்பித்தார். ஃபாரஸ்ட். எ ஃபாரஸ்ட் ஹாஸ் மெனி ட்ரீஸ். காட்டில் நிறைய மரங்கள் இருக்கும். அட்வைஸ்டு. அட்வைஸ் பண்ணுறது. மை டீச்சர் அட்வைஸ்டு மீ. என்னுடைய ஆசிரியர் எனக்கு அட்வைஸ் பண்ணார்.
அடுத்து வந்து எலக்ட்ரிக்கு, ஐ பெய்ட் த எலக்ட்ரிக் பில் திஸ் வீக். இந்த வாரம் தான் நான் எலக்ட்ரிக் பில்லை பே பண்ணேன் அப்படின்றது அந்த சென்டென்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம எப்படி கொஷின்ஸை மேக் பண்ணுவோம் அப்படின்றது தான். மோனா ஸ்பீக்ஸ் ஜென்ட்லி டு ஹர் பேரண்ட்ஸ். மோனா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜென்டிலாக பேசுவா. இப்போ இதில் என்னென்னா ஹவு, எப்படி அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம கொஷின் மேக் பண்ணுறோம். ஸோ எப்படி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவா அப்படின்றதா. ஹவு டஸ் மோனா ஸ்பீக் டு ஹர் பேரண்ட்ஸ். பூஜா மீட்ஸ் ஹர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ட்வைஸ் இன் எ மந்த். பூஜா வந்து அவருடைய நண்பர்களை, பாலிய நண்பர்களை வந்து மாதத்துக்கு 2 முறை போய் பார்ப்பா. இப்போ ஹவு ஹாஃபன், எத்தனை முறை, எப்போல்லாம் போய் பார்ப்பா அப்படின்றது தான். அப்போது எப்போல்லாம் போய் பார்ப்பா அப்படி தானே வரணும். ஸோ ஹவு ஆஃபன் டஸ் பூஜா மீட் ஹர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். த டாக் ரேன் ஃபாஸ்ட் ஆன் த ரோடு. டாக் வந்து சாலையில் வேகமாக ஓடிச்சு. வேர், எங்கே அப்படின்னு கொஷின் கேட்கணும். அப்போ எங்கே அந்த டாக் ஓடிச்சுன்னு தானே கேட்போம். வேர் டிட் த டாக் ரன் ஃபாஸ்ட். அடுத்து வந்து த ரேபிட் ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் த டாட்டாய்ஸ். ரேபிட் வந்து டாட்டாய்ஸை விட வேகமாக ஓடிச்சு. ஹவு, எப்படி. அப்போ எப்படி ரேபிட் டாட்டாய்ஸும் ஓடிச்சு அப்படின்னு நான் இப்போ கேட்கணும். ஹவு டஸ் த ரேபிட் அண்ட் டாட்டாய்ஸ் ரன்னா. நெக்ஸ்ட் வந்து ஹரிணி பிளான்டு ஃபார் எ ட்ரிப் டியூரிங் ஹர் சம்மர் ஹாலிடேஸ். ஹரிணி வந்து அவருடைய சம்மர் ஹாலிடேஸில் டூர் போகிறதுக்காக பிளான் பண்ணா. இப்போ கொஷின் என்னென்னா வென்னுன்ற வேர்டை வச்சு கேட்கணும். வென்னுனா எப்போ. அப்போ எப்போ பிளான் பண்ணா அப்படின்னு தானே. அப்போ வென் டிட் ஹரிணி பிளான் ஃபார் எ ட்ரிப். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசேஜ். ஸோ இந்த பேசேஜ் ரிலேட்டடாக தான் இங்கே கொஷின்ஸ் இருக்குது. சுஜி லிவ்ட் இன் எ வில்லேஜ். அவர் ஃபாதர் இஸ் குட் அட் மேக்கிங் க்ளே டாய்ஸ் அண்ட் டால்ஸ். சுஜி வந்து ஒரு வில்லேஜில் வாழ்ந்தா. அவங்க அப்பா வந்து க்ளே டாய்ஸை நல்லா செஞ்சுட்டு இருந்தார். சுஜி ஹெல்ப்ஸ் ஹர் ஃபாதர் இன் ட்ரையிங் அண்ட் கலரிங் த டாய்ஸ் அண்ட் டால்ஸ். சுஜி வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து காய வைக்கிறதுக்கும் அந்த கலர் பண்ணுறதுக்கும் உதவி செஞ்சால். ஒன்ஸ் டியூரிங் தர் வில்லேஜ் கார் ஃபெஸ்டிவல், அவங்க ஊரில் தேர் திருவிழா நடந்தது. அப்போ they held a shop to sell clay dolls and toys. அங்கே வந்து அவங்க ஒரு கடையை போட்டாங்க அந்த பொம்மைகள்லாம் விற்கிறதுக்காக. they displayed a variety of dolls. எல்லா பொம்மைகளும் அவங்க வந்து காட்சிப்படுத்தினாங்க. all the toys and dolls were very beautiful. அந்த பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. people of all ages liked the toys and dolls. எல்லா வயதினருமே வந்து அந்த பொம்மைகளை எல்லாமே விரும்பினாங்க. all the toys and dolls were sold in the festival. அந்த திருவிழாவில் எல்லாமே விற்றுத்துச்சு. அந்த திருவிழாவில் எல்லாமே வித்துடுச்சு. ஸ்டில் மெனி பீப்புள் வியர் இன் நீட் ஆஃப் டாய்ஸ் அண்ட் டால்ஸ். இன்னும் நிறைய பேருக்கு அந்த பொம்மைகள் தேவைப்பட்டது. சுஜி அண்ட் ஹர் ஃபாதர் வியர் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். அவங்க அப்பாவுக்கும் சுஜிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ தே பிளான் டு செல் தர் டாய்ஸ் அண்ட் டால்ஸ் டு வேரியஸ் பிளேசஸ் அண்ட் இம்ப்ரூவ் தர் பிஸ்னஸ். அப்போ நிறைய வேறு இடங்களுக்கு போயிட்டு அதை விற்கணும்னு நினச்சாங்க. அவங்க பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ கொஷின் என்னென்னா ஹவு டஸ் சுஜி ஹெல்ப் ஹர் ஃபாதர். சுஜி வந்து அவங்க அப்பாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணான்னா காய வைக்கிறதுக்கும் கலர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணா. சுஜி ஹெல்ப்ஸ் ஹர் ஃபாதர் இன் ட்ரையிங் அண்ட் கலரிங் த டால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேர் டிட் தே ஹாவ் எ ஷாப். எங்கே அவங்களுடைய கடை போட்டாங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் கார் ஃபெஸ்டிவல், கிராம அந்த தேர் திருவிழாவில். ஹவு டிட் த டாய்ஸ் அண்ட் டால்ஸ் லுக் லைக். அந்த டாய்ஸ் பொம்மைகள் வந்து எப்படி இருந்தது. இந்த டாய்ஸ் அண்ட் டால்ஸ் லுக்டு வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்தது. how many toys were sold in the car festival. எத்தனை பொம்மைகள் அவங்க விற்றாங்கன்னா எல்லா பொம்மைகளும் விற்றுட்டாங்க. all the toys were sold. what did they plan to improve their business. அவங்க பிளான் என்ன பண்ணாங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா they planned to sell their toys and dolls to various places and improve their business. அவங்க பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேறு இடங்களில் போயிட்டு அதை விற்கணும்னு நினச்சாங்க. தேங்க்யூ.